தக்காளி சாமை தோசைக்கு தேவையான பொருட்கள். இந்த கப்பில் நான் 2 கப்பு சாமை எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் நல்லா அலசிட்டு ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி மீடியம் சைஸ் 2, அரை கப்பு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். காஷ்மீர் சில்லி நான் 1 ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் நல்லா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரை கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியை போட்டுக்கலாம். சோம்பு, சில்லி பவுடர், சால்ட் போடுறோம், ராக் சால்ட் போடுறோம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு இது கொஞ்சம் நல்லா பொடி பண்ணன மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சாமையை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் இந்த பதத்துக்கு அரைச்சிருக்கிறோம். இனிமேல் ஊற வச்ச சாமையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி இதை அரைச்சிடலாம். ஏகாதசி தோசை செய்யும்போது நம்ம பொடி ஒன்று தயார் பண்ணியிருக்கிறோம். கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு இதை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறோம். கூடவே கொஞ்சமாக இந்த மாதிரி உப்பு இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இப்படி கலந்துக்கலாம். தோசை மேலே இந்த பொடியை தூவி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தோசை ஊற்றலாம். அரைச்சி வச்ச கருவேப்பிலை பொடி, கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஒட்டாமல் வருது, கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். பட்டர் வேணுங்கிறவங்க பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ தோசையை மடித்து போட்டுக்கலாம். அதுக்கு மேலே டீ கொஞ்சம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ தக்காளி சாமை தோசை ரெடி ஆயிடுச்சு. ஆஃபர் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க.